வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறப்பு. தஞ்சை மற்றும் திருச்சியில் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இலங்கையில் சாதாரண தமிழ் மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைதுக்கு வைகோ கண்டனம். ஜூன் 13ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 3 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி. நாடு முழுவதும் 50 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க ஒன்றிய அரசு திட்டம். அனுமதியின்றி பேனர் வைத்தால் 3 ஆண்டுகள் சிறை. அனுமதி காலம் முடிந்தும் அகற்றாமல் இருந்தாலும் சட்ட நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கை. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் 12ஆம் தேதி நீர் திறக்கப்பட உள்ள நிலையில் திருச்சி மற்றும் தஞ்சாவூரில் பாசன வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இது குறித்து நமது செய்தியாளர் பிரபாகரன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம். காவிரி டெல்டா மாவட்டங்களில் நீர்வழித்தடங்களில் தூர்வாரும் பணிகளை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். மேட்டூர் அணையிலிருந்து வருகின்ற 12ஆம் தேதி காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் தண்ணீர் செல்லும் வழித்தடங்கள் அனைத்தையும் சீரமைக்கும் பணிகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் நீர் வழித்தடங்களில் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். தற்போது தஞ்சை மாவட்டத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து காவிரி படுகையில் தூர்வாரும் பணிகளை தமிழக முதலமைச்சர் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து அரசு விருந்தினர் மாளிகையில் அமைச்சர்கள், ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சுமார் 90 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட வரும் நிலையில் காவிரி கரையோரங்களில் சுமார் 1080 கிலோமீட்டர் தொலைவில் 12 மாவட்டங்களில் தூர்வாரும் பணியானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதனை தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி பிரபாகரன். இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் தமிழர்கள் மீதான சிங்கள அரசின் ஒடுக்குமுறை தொடர்ந்து கொண்டிருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் ஜூன் 2ஆம் தேதி மக்கள் சந்திப்புக்காக சென்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது சிங்கள அரசின் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த ஒருவர் தாக்கியதுடன் காவலர் சீருடையில் இருந்த ஒருவர் துப்பாக்கியை காண்பித்து மிரட்டியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை காவல்துறையினர் சாதாரண உடையில் வந்தவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவருடைய அடையாள அட்டையை காண்பிக்க கோரியதுடன் தாக்குதல் நடத்த முயன்றதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் புகார் அளித்திருப்பதையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக ஊடகங்கள் இலங்கை அதிபர் மற்றும் பிரதமர் இருவரிடமும் கேள்வி எழுப்பிய போது தங்களுக்கு எதுவும் தெரியாது என பதிலளித்த நிலையில் ஜூன் 7ஆம் தேதி கொழும்பு கொள்ளுப்பிட்டியில் அவரது வீட்டில் அத்துமீறி நுழைந்த காவல்துறையினர் பொன்னம்பலத்தை கைது செய்து அழைத்துச் சென்றதற்கு வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் டிரான் அலர்ஸ், காவல்துறை அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்ய பொன்னம்பலம் தடையாக இருந்தார் என்று குறிப்பிட்டு இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள வைகோ, இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் தமிழர்கள் மீதான சிங்கள அரசின் ஒடுக்குமுறை தொடர்ந்து கொண்டிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் பிரதிநிதியாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரை ஆயுத முனையில் மிரட்டி கைது செய்துள்ள இலங்கை அரசின் செயலுக்கு வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது பாட்டனார் மற்றும் தந்தை வழியில் தமிழீழ மக்களின் அரசியல் உரிமைக்காகவும் இறையாண்மையை மீட்கவும் ஜனநாயக முறையில் இயங்கி வரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிங்கள அரசால் குறிவைக்கப்பட்டிருப்பதற்கு ஈழத் தமிழர்கள் கவலை அடைந்துள்ளதாக வைகோ குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இந்த நிலை என்றால் சாதாரண தமிழ் மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை என தெரிவித்துள்ள வைகோ, தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைது செய்யப்பட்டு இருப்பதற்கு இந்திய அரசு கண்டனம் தெரிவிப்பதுடன் உடனடியாக இலங்கை அரசு அவரை விடுதலை செய்யவும் அறிவுறுத்த வேண்டும் என வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஜூன் 13ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வரும் 13ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கடந்த மே மாதம் பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது உறுப்பினர் சேர்க்கை, கர்நாடக தேர்தல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் இணைந்து செயல்படுவதாக அண்மையில் அறிவித்துள்ள நிலையில் தென்மண்டலத்தில் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாக பேசப்படும் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 3 புதிய தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க ஒன்றிய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்தியா முழுவதும் 50 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் சென்னை பிஎஸ்ஜி அறக்கட்டளை, பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் கல்வி நிறுவனம் அறக்கட்டளை, ஈரோடு வாய்க்கால் மேட்டில் நந்தா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அறக்கட்டளை என 3 மருத்துவக் கல்லூரி தொடங்க ஒன்றிய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன் மூலம் மருத்துவ படிப்பிற்கு கூடுதலாக 8195 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதேபோல் இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெறவுள்ள தெலங்கானாவுக்கு மட்டும் 12 கல்லூரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் அனுமதியின்றி பேனர் விளம்பர பலகை வைத்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கோவையில் பேனர் விழுந்து 3 பேர் பலியான நிலையில் விளம்பர பலகைகள் விவகாரத்தில் மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி தமிழ்நாட்டில் உரிய அனுமதியின்றி பேனர்கள், பதாகைகள் ஆகியவற்றை அமைக்கும் நிறுவனங்கள், தனிநபர், நிலம் மற்றும் கட்டிட உரிமையாளர்கள் மீது 1 வருட சிறை தண்டனையோ அல்லது 5000 அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனையாக விதிக்க வழிவகை செய்யப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. விதிகளை மீறி ராட்சத விளம்பர பலகைகள் வைக்கும் நிறுவனம், தனிநபர், நிலம், கட்டட உரிமையாளர்களுக்கு 3 வருட சிறை தண்டனை அல்லது 25000 அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. அனுமதி காலம் முடிந்தும் அகற்றாமல் இருந்தாலும் சட்ட நடவடிக்கைகள் பாயும் என்றும், விளம்பர பலகைகள், பேனர்கள், பதாகைகள் வைக்க உள்ளாட்சி அமைப்புகளிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக மற்றும் தொழில் அமைப்புகளுக்கான மின்கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை தங்கு தடையின்றி அளிப்பதற்காக உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் அதன் நோக்கத்தையே சிதைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விலைவாசி உயர்வினை கருத்தில் கொண்டு ஏழை எளிய மக்களின் நலனையும் வணிக மற்றும் தொழில் அமைப்புகளின் நலனையும் காக்கும் வண்ணம் வணிக மற்றும் தொழில் அமைப்புகளுக்கான மின் கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் முதன்முறையாக நேற்று அதிகபட்சமாக 9.16 கோடி யூனிட் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், முதன்முறையாக சென்னையில் நேற்று 9.16 கோடி யூனிட்கள் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதற்கு முன் ஜூன் 2ஆம் தேதி 9.6 கோடி யூனிட்டுகள் பயன்படுத்தப்பட்டிருந்ததாகவும் பதிவிட்டுள்ளார். சென்னையின் நேற்றைய மின் தேவை 3872 மெகாவாட்டை எவ்வித தடங்களுமின்றி பூர்த்தி செய்யப்பட்டதாகவும் அவர் ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். இனி ரயில்களை இயக்கும் லோகோ பைலட்கள் செல்போன் மற்றும் ஸ்மார்ட் வாட்ச் பயன்படுத்தக்கூடாது என இந்தியன் ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. ஒடிசா ரயில் விபத்து நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் ரயில் போக்குவரத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ரயில்வே நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. அதன்படி ரயில்களை இயக்கும் லோகோ பைலட்கள் செல்போன் மற்றும் ஸ்மார்ட் வாட்ச் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பணியில் உள்ளபோது பணியாளர்கள் செல்போன் பயன்படுத்த ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. செல்போன் ஆஃப் செய்யப்பட்டிருப்பது போன்ற சோதனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆஃப் செய்யப்பட்டிருக்கும் செல்போனை அருகில் வைத்திருப்பதும் தடை செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. ரயில் இயக்குபவர்களின் கவனம், இயக்கும் திறன் போன்றவையும் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. அதேபோல் ரயில்கள் இயக்கத்தின் செயல்பாடுகளை சீராக மேற்கொள்ளும் வகையில் ஸ்டேஷன் மாஸ்டர் மற்றும் சிக்னல் கட்டுப்பாட்டாளர் போன்றவர்களுக்கு அவ்வப்போது உரிய மனநல ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே ஒடிசா ரயில் விபத்து காரணமாக இன்று 4 ரயில் சேவைகளை ரத்து செய்வதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.
அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தாக்கல் செய்த மேல்முறையீடு வழக்குகளின் விசாரணை இன்று நடைபெறவுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் கௌசல்யா தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை பொதுச் செயலாளர் தேர்தலையும் எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் அணி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது சாபிக் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு 1 மாத இடைவெளிக்கு பிறகு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கட்சியின் விவரங்களை, ஒழுங்கு நடவடிக்கைகளையும் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க பொதுக்குழுவிற்கு உச்சபட்ச அதிகாரம் உள்ளது என்றும், கட்சியின் விதிகள் கட்சியின் விதிப்படியே திருத்தப்பட்டுள்ளன என்றும், விதிகளை திருத்த எந்த தவறும் இல்லை, ஒரு காலத்தில் தலைவராக இருந்திருக்கலாம், முதல்வராக இருந்திருக்கலாம், தலைவர்கள் வரலாம் போகலாம், மக்களின் விருப்பப்படிதான் கட்சி தொடர வேண்டும், அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி நலன் கருதியே எடுக்கப்பட்டுள்ளது என நிர்வாகிகளை நியமித்து இணையான கட்சிகளை நடத்தும் நபரால் முன்வைக்கப்படும். இந்த வாதங்களை பதவி பசி காரணமாக முன்வைக்கப்பட்டுள்ளன என அவர் வாதிட்டார். கட்சியின் செயல்பாட்டை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் OPS மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அதிமுக சார்பில் வலியுறுத்தியுள்ளனர். இதனையடுத்து மீண்டும் விசாரணை நடைபெற உள்ளது. தகவலுக்கு நன்றி கௌசல்யா. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே நடந்த சாலை விபத்தில் கணவன் கண்முன்னே கர்ப்பிணி மனைவி உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரி அடுத்த கல்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் ஐஸ்வர்யா. 3 மாத கர்ப்பிணியான இவர் தனது கணவர் அஜித்துடன் இருசக்கர வாகனத்தில் மீஞ்சூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த லாரி அஜித் ஓட்டி சென்ற வாகனம் மீது மோதியது. இதில் ஐஸ்வர்யா லாரியின் சக்கரத்தில் உடல் நசுங்கி கணவன் கண்முன்னே உயிரிழந்தார். விபத்தில் அஜித் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அஜித்தை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். மேலும் உயிரிழந்த ஐஸ்வர்யா சடலத்தை மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விபத்து ஏற்படுத்திய லாரி டிரைவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே உயிரிழந்த பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும், தொடர்ந்து நடந்து வரும் சாலை விபத்துகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சூறைக்காற்றால் சேதமடைந்துள்ள வாழை மரங்களை அமைச்சர் மெய்யநாதன் பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வீசிய சூறைக்காற்றால் கரம்பக்குடி, திருவரங்குளம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, சோளம், நெல் உள்ளிட்ட பயிர்கள் காற்றில் சாய்ந்து கடுமையான பாதிப்புக்கு உள்ளானது. இந்த பகுதிகளை தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறியதோடு வேளாண் துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக பாதிப்பு குறித்து கணக்கீடு செய்யும் பணியை தொடங்க அறிவுரை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் பஞ்சாகையில் காளியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். அம்மன் ஆற்றங்கரையில் இருந்து பால்குடம், அலகு காவடி, பறவை காவடிகள் உடன்கரகம் புறப்பட்டு வானவேடிக்கை மேலதாளம் முழங்க தோட்டம் அன்னப்பன் பேட்டை மெயின் ரோடு வழியாக கோவிலை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து காளியம்மனுக்கு பால், இளநீர், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் புஷ்ப பல்லக்கில் வீதி உலா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பொன்னையில் ஆக்கிரமிப்பு என கூறி வீட்டை இடிக்க முயன்ற அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொன்னை கிராமத்தில் குறவன் பழங்குடியின மக்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வசித்து வரும் நிலையில் ஈஸ்வரி என்பவர் வீட்டை ஆக்கிரமிப்பு என கூறி வருவாய்த்துறையினர் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இடிக்க முற்பட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈஸ்வரி JCB இயந்திரத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் தீக்குளிக்கவும் முயன்றுள்ளார். பின்னர் பழங்குடியின மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதிகாரிகள் அங்கிருந்து திரும்பி சென்றனர். மயிலாடுதுறை கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 6000 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி நூற்றாண்டு பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு சென்னையில் தமிழ்நாடு முழுவதும் மரக்கன்றுகள் நடும் பணியை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் 6000 மரக்கன்றுகள் நடும் பணியை தரங்கம்பாடி ஆடுதுறை நெடுஞ்சாலையில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தொடங்கி வைத்தார்.
புதுக்கோட்டை ஐயங்குளம் கரையில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் வைகாசி பிரம்ம உற்சவத்தை முன்னிட்டு திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை காண்பதற்கு அப்பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்தனர். மேலும் இந்த திருக்கல்யாணத்தில் மழை மற்றும் உலக அமைதி வேண்டியும் உலகத்தில் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 44,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 35 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 5,600 ரூபாய்க்கும், சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 44,800 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. அதேபோல் வெள்ளி கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 79 ரூபாய் 70 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளி 79,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றின் மீது கட்டப்படும் பாலம் தரமில்லாமல் கட்டப்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் மூவலூரையும் சோழன்பேட்டையையும் இணைக்கும் காவிரி பாலம் 81.54 கோடியில் கட்டுமான பணி கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. பாலத்தின் தரைத்தளம் காவிரி ஆற்றிலேயே சவுடுமண் எடுக்கப்பட்டு கான்கிரீட் போடப்படுவதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படும் நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சோழம்பேட்டை அண்ணா சிலை அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் காவிரி வடிநிலைத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதால் சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதனால் மயிலாடுதுறை கல்லணை சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை அடுத்த மணல்மேடு பேரூராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் தலைமையில் மக்கள் குறை கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் இலுப்பப்பட்டு, பாப்பாக்குடி, வல்லம் ஆகிய கிராம பொதுமக்கள் தங்கள் பகுதியில் சாலை வசதி வேண்டியும், சுடுகாட்டுக்கு பாதை வேண்டியும், தொகுப்பு வீடுகளை பழுது பார்க்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் கிராம மக்கள் பலர் பட்டா வேண்டியும், முதியோர் ஓய்வூதியம் கேட்டும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமாரிடம் மனுக்கள் கொடுத்தனர். மயிலாடுதுறை அடுத்த மணல்மேடு பேரூராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் தலைமையில் மக்கள் குறை கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் இலுப்பப்பட்டு, பாப்பாக்குடி, வல்லம் ஆகிய கிராம பொதுமக்கள் தங்கள் பகுதியில் சாலை வசதி வேண்டியும், சுடுகாட்டுக்கு பாதை வேண்டியும், தொகுப்பு வீடுகளை பழுது பார்க்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் கிராம மக்கள் பலர் பட்டா வேண்டியும், முதியோர் ஓய்வூதியம் கேட்டும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமாரிடம் மனுக்கள் கொடுத்தனர். வேலூரில் மதிமுக மாநகர செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட கோபி, அண்ணா, பெரியார், எம்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வேலூர் மதிமுக மாநகர செயலாளராக கோபி தேர்வு செய்யப்பட்டார். இதனை அடுத்து அவர் பழைய மாநகராட்சியில் உள்ள அண்ணா மற்றும் எம்ஜிஆர் ஆகியோர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவருடன் மதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் பழனி, மாவட்ட அவைத்தலைவர் துரைவேலு மற்றும் சசிகலா சுமதி உள்ளிட்ட திரளான மதிமுகவினர் உடன் இருந்தனர். தேசிய பாதுகாப்பு ஆவணங்களை மறைத்த புகாரின் பேரில் டிரம்பிற்கு அமெரிக்க நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியில் இருந்தபோது தேசிய பாதுகாப்பு அரசு ஆவணங்களை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாகவும், அவர் தேர்தலில் தோற்று ஜனாதிபதி மாளிகையை விட்டு செல்கையில் அந்த தேசிய பாதுகாப்பு ஆவணங்களை கொண்டு சென்றதாகவும் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டு அந்த விசாரணை 1 வருடமாக அமெரிக்க நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த புகாரின் மீது விசாரணை நடத்துவதற்காக அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு அமெரிக்க நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறப்பு. தஞ்சை மற்றும் திருச்சியில் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இலங்கையில் சாதாரண தமிழ் மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைதுக்கு வைகோ கண்டனம். ஜூன் 13ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 3 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி. நாடு முழுவதும் 50 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க ஒன்றிய அரசு திட்டம்.
அனுமதியின்றி பேனர் வைத்தால் 3 ஆண்டுகள் சிறை. அனுமதி காலம் முடிந்தும் அகற்றாமல் இருந்தாலும் சட்ட நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.